ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவேங்க. பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம் தான். அது குறிப்பா சொல்லனாக்க ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, வேத ஜோதிடத்தப்படி பார்க்கிறப்போ, கிரகங்கள பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. வக்ரகதி அப்படின்னா என்ன தெரியுங்களா? பின்னோக்கி நகர்றது. ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா, அது ஒரு விதத்துல கரெக்ட்டா போகும் இல்லையா? அதுவே பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா, அவனுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும் இல்லையா? நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அவன் நல்லபடியா பின்னோக்கி நடக்கலாம். இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம். அப்படிதாங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது சனி பெயர்ச்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை அல்லோலப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் வாழ்க்கை ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் குடுக்குற மாரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய கழுத்த ஒருத்தங்க நெரிக்கும் போது, அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல நம்ம உயிர் போக போதுடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தருணத்துல, அந்த பிடி, அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்த நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும்? அப்பாடா! அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா? நம்ம உயிரோட தான் இருக்கோமா? அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்க போகுதுங்க. பொதுவாவே நம்ம 12 ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாவும், ஒரு சிலருக்கு பாதகமாவும் இருக்கு. இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி. அதாவது 29ஆம் தேதி நள்ளிரவு 12:35க்கு நடக்குது. இந்த வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதாவது சனி பெயர்ச்சி நம்ம சொல்லுவோம். அது முன்னோக்கின நகர்வு. அதுவே வக்ரகதி பெயர்ச்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு. வரக்கூடிய 139 நாட்கள், அதாவது ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து 139 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு. சனி பகவானோட பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ, அவங்களுக்கெல்லாம் அப்படியே உல்ட்டா அடிக்க போகுது. நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில 12 ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு? பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவா சனி பகவான பார்த்து நம்ம ஏன்லாம் இவ்ளோ பயப்படுறோம் அப்படின்னா, இவர் நீதிக்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன். நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. "நீ செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் மேல போய் அனுபவிப்படா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர பொறுத்தவரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே, நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில இவருடைய பேச்சு அப்படிங்கிறது 2 1/2 ஆண்டு காலம் நம்மள வச்சு செய்வாரு. இவருடைய அமைப்பு நம்மள விட்டு போறப்போ, நம்ம ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எந்தெந்த கஷ்டங்கள் எப்படி எப்படிலாம் நம்ம தாங்கி நிக்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்த குடுத்துட்டு போயிடுவாரு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி. நல்லது செஞ்சீங்களா? விட்டு விலகி நிப்பாரு. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா, தலையிலே ஓங்கி கொட்டு விழும். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலன நம்ம வாழும் காலத்திலேயே கொடுத்துருவாரு. பூமியில இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சுருவோம். ச்சே! என்ன வாழ்க்கைங்க. படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க. அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம். வாழ்க்கையே வேண்டாங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன மேடம் வாழ்க்கை இது? செத்துடலாம் போல இருக்கு. ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு பெருத்த காரணகர்த்தா பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் இருப்பாரு. ஸோ இவர எப்படி மேடம் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் முடியாம ஊனமுற்றவங்க இருக்காங்க இல்லையா? எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவர வழிபாடு செய்யறத விட, பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்த நீங்க கட்டுப்படுத்த முடியும். இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு, முதியோர்களுக்கு, முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா, இவருடைய அருள் பார்வை கிடைக்கும். இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம். முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் பார்த்தீங்கன்னாக்க காக்கைக்கு டெய்லியும் வச்சு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ, இவங்க இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு நல்ல மாற்றத்த குடுப்பாரு. பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம் தான். சோ அதுவே நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும் தான் அத வாகனமா வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர்தான்.
சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா, அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம், நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனால தான். ஸோ, இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது, நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். 12 ராசியில 7வது ராசியாகவும், சுக்கிர பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட துலாம் ராசிக்காரங்களே. பொதுவா துலாம் ராசி அப்படின்னா நியாயமா பேசுவாங்கப்பா. ஏன்னா, இவங்களுடைய ராசியோட சின்னம் என்னன்னா எடை இல்லையா? எந்த பக்கமும் சாய மாட்டாங்க. நீதிய நிலைநாட்டுறதுக்கு இவங்கள விட்ட ஆட்களே கிடையாது. பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒருத்தங்க ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்க. அதாவது உண்மைய மட்டும் சொல்லுவாங்க. உண்மைய மட்டும் நிலைநாட்டுவாங்க. நியாயத்தின் பக்கம் மட்டும் குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா, அது துலாம் ராசியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இவ்ளோ நியாயமா இருந்தா பொழைக்க முடியுமா அந்த காலகட்டத்துல? இப்படி எத்தன பேர் உங்கள கேட்டிருப்பாங்க. துலாம் ராசி அன்பர்களே, நான் சொன்னது உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. எதுக்கு தான் இவ்ளோ நியாயமா இருக்கியோ தெரியல. இதனால என்ன உனக்கு என்ன செல வைக்க போறாங்களா? இல்ல உன் தலைக்கு என்ன கிரீடம் வரப்போகுதா? இல்ல நீ என்ன பெரிய இவனா? பெரிய இவளா? அப்படின்லாம் நெறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த விஷயம் நீங்க கடந்து தான் வந்திருப்பீங்க. இப்பவும் கடந்துகிட்டு தான் இருப்பீங்க. வீட்ல இருக்கவங்களே பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்சமாவது விட்டு குடுத்து நடந்துக்கோயேன். ஏன் எதுக்கு இவ்ளோ நியாயமா பேசுற? அப்படின்லாம் பேசுவாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இன்னும் மோசம். நம்மளால அந்த மனசாட்சிக்கு விரோதமா ஒரு விஷயத்த செய்யவும் முடியாது. மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கவும் முடியாது. ஆனா, அசால்ட்டா இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்துக்கு போயிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில நல்லாவே இருக்காங்க. அப்படிலாம் நீங்க நெறைய நாள் யோசிச்சிருப்பீங்க. நம்மளால மட்டும் ஏன் தான் அப்படி இருக்க முடியும்? ச்சே! அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனா, அந்தோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு தங்கமான கேரக்டர் தெரியுங்களா? துலாம் ராசி அன்பர்களே. யாராலயும் இவ்வளோ நியாயமா நடந்துக்க முடியும்? எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை கஷ்டமா இருக்கட்டும், நஷ்டமாகட்டும். ஏன் ஹரிச்சந்திரனே ஒரு காலத்துல பொய் சொல்லியிருந்தா கூட நீங்க சொல்ல மாட்டீங்க போல. ஏன்னா, அந்த அளவுக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கைய நடத்தி கொண்டிருக்கீங்க. இதனால நெறைய பேர்கிட்ட ஏச்சுக்களும், பேச்சுக்களும் நெறைய வாய்ப்புகள தட்டி இழந்திருக்கீங்க. இந்த கலியுகத்த பொறுத்தவரைக்கும் பொய், சூது, வாது இதெல்லாம் தான் பலிதமாயிட்டு இருக்கு. அந்த வகையில துலாம் ராசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அதுவும் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? அப்படியே மாறுதலா இருக்க போகுதுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் மறைய போகுது. உங்களுடைய கண்ணீர்கள் காணாம போக போகுது. இதுக்கு தான் நம்ம அழுதோமா? இதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டோமா? அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்க போறாரு. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா, சனி பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கக்கூடாது. மேலும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைச்சுனாக்க, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானே போற்றி போற்றின்னு ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்த 3 முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. ஏன்னா, ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து நிச்சயமா ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. சரிங்களா? சோ அந்த வகையில பொதுவா துலாம் ராசி அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன். ரொம்ப நியாயமா நடந்துப்பாங்க. சூதுவாது தெரியாது. உங்கள அவங்க அண்ணான்னு கூப்பிட்டா வச்சுக்கோங்களேன், அவங்க கூட பொறந்த ஒரு ரத்த பந்தமா தான் நெனச்சு கூப்பிடுவாங்க. உங்கள அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பெத்த அப்பாவுக்கும் ஒரு படி மேல உங்கள உறவா நெனைப்பாங்க. அப்படி பாசமாவும், நேசமாவும், உண்மையாவும் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு, விழ்றதெல்லாம் எழ்றதுக்கு தாங்க. நான் விழுந்துட்டேனா, எப்படிலாம் எழுந்திர மாட்டேன். எழுந்துருவேன் அப்படின்னு நெனைக்கக்கூடியவங்க நீங்க தான். எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கிறவங்க தான். எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்டவங்க. வாழ்க்கையில அடிபட்டு, மிதிப்பட்டு, உதப்பட்டு, அப்படிப்பட்டு, அல்லோல் பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அத மத்தவங்க சொன்னத கேட்டு சொல்றாங்களா, இல்ல அவங்க அனுபவத்துல பண்ணியிருப்பாங்களோ தெரியாது. ஆனா துலாம் ராசிக்காரங்க இது எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. உண்மதானே? துலாம் ராசிய பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லிட்டேனே, நியாயமா எவன் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு தானே சோதனை சூழ்ந்துகிட்டு வரும். அப்படி பல சோதனைகளை கடந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களோட பேச்சு எப்படி தெரியுமா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அருவி நீர் கொட்டினா எப்படி சல சல சலன்னு சத்தம் வரும்? அப்படி கிடையாது. பனி எப்படி பெய்தாக சத்தமே வராது. அந்த மாதிரி ஒரு பேச்சு கொண்டவங்க நீங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. அழகு அப்படிங்கிறது உங்களுடைய தோற்றத்துல கிடையாது. உங்களுடைய நடத்தையில. ஏன்னா, ரொம்ப அன்பானவங்க. யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. மத்தவங்களுடைய பொருள் கீழ விழுந்திருந்தாலும் அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாடுபடுவீங்க. ரொம்ப பேசிட்டு போலாங்க அந்த துலாம் ராசிகளோட கேரக்டர் பத்தி. யாராவது துலாம் ராசிய மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, இல்ல லவ் பண்றீங்க அப்படின்னாக்க, நான் சஜெஸ்ட் பண்றேங்க. தாராளமா பண்ணிக்கோங்க. என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும். என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா, இந்த பூலோகன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? அதுல ஜெயம் ரவின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு இவங்கள பார்த்து தான் எடுத்திருப்பாங்க போல. அந்த மாதிரிங்க. ரொம்ப அப்பாவிகள் அப்படின்னாக்க இவங்கள சொல்லலாம். நியாயமா நடந்துகிட்டாக்க அப்பாவியா மேடம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கலியுகத்துக்கு நீங்க அப்பாவிகள் தாங்க. ஏன்னா, நெளிவு சுழிவு தெரியாம
நேர்மைய வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில முன்னேறி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கண்ணும் கருத்துமா இருந்துட்டா, கொஞ்சம் தெளிவா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உங்க பக்கம். அதுக்கான தீர்வ தான் நான் வந்து இந்த காலகட்டத்தில சொல்லப் போறேன். அடுத்து வரக்கூடிய 139 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதியில இருந்து வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அந்த 139 நாட்கள் நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க, உங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள கொண்டு வர முடியும். வாழ்க்கையே திருப்பு முனையா அமையுங்க. சரிங்களா? ஏன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல கஷ்டங்கள குடுத்துட்டாரு. அவர் அப்படியே வந்துட்டு பின்னோக்கின நகர்வு வந்து உங்களுக்கு பல விதங்கள்ல நல்ல பலன்கள கொடுக்க போகுது. நெறைய பேசிட்டோம் அப்படின்னு நினைச்சுனாக்க ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல தேவைப்படுதோ அந்தந்த இடங்கள மட்டும் பார்த்துக்கோங்க. பொதுவாவே தர்மமா, நியாயமா, நியாயத்தோட பக்கம் நிற்கக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்துல பங்கெடுத்துப்பீங்க. உங்களால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்களால ஒரு சின்ன குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தாலும், அந்த குழந்தையோட கால்ல விழுறதுக்கு கூட நீங்க தயங்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பேச்சு அப்படிங்கிறது, குடும்பத்துல குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சிய அனுபவிக்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க மேடம். குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி சிரிச்சு அப்படின்னு சொல்றீங்களா? அதெல்லாம் வந்து திரும்ப நடக்க போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இனி பணவரவு அதிகரிக்குங்க. ரொம்ப நாளா வீட்டு வேலை வந்து கிடப்புல கிடக்கு அப்படின்னாக்கா, அத வந்து கூடிய விரைவில கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்ய போறீங்க. உங்கள கண்டும் காணாம போன உறவினர்கள் எல்லாமே உங்கள தேடி வந்து உறவாட போறாங்க. உங்களுடைய நண்பர்களும் வழிய வந்து பேச போறாங்க. "டேய் மச்சான் பேசுடா. அன்னைக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்." அந்த மாதிரி. உங்கள வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, நட்பு வட்டாரமா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வழிய வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டத்த இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி கொடுத்திருக்கு. உங்க பிள்ளைங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கண்டிப்பு காட்டாம, தோழமையா பழகுங்க. ரொம்ப நல்லது. சில நேரங்கள்ல உங்களுடைய உள் மனதுல எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த எதிர்மறை எண்ணத்துக்கு மட்டும் இடம் கொடுக்கல அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கு வெற்றி நிச்சயங்க. நேர்மறையா அதாவது பி பாசிட்டிவா யோசிக்க நடக்கும். எல்லாமே நல்லதாவே நடக்கும். இப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. துலாம் ராசிக்கு வெற்றி நிச்சயம். மேலும் இந்த காலகட்டத்துல யோகா பண்ணுங்க, தியானம் செய்யுங்க. ஆம், இந்த மாதிரி விஷயங்கள் காரணமா மனசு வந்து அமைதிப்படும். நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றாம போகும். அடுத்ததா உறவுகள் வகையில தாய்மாமன் மற்றும் அத்தை வகையில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்துல புதுசா சொத்து வாங்குறதுக்கான ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனங்கள் புதுசா வாங்குறதுக்கான ஒரு யோகமான வாய்ப்பு இருக்கு. சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணுங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும். சரிங்களா? உங்களையே அறியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. முக்கியமா வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்னதா வந்து கண்ணுக்கு உறுத்தல மாரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி வர மாரி இருக்கு. கண் சம்பந்தப்பட்டமா எந்த ஒரு நீங்க சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கனாலும் உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு பரிசோதனை பண்ணிக்கோங்க. அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட முக்கியமா அளவா பழகுங்க. அனாவசியமா யாருக்கும் வந்துட்டு நான் உனக்கு இது செஞ்சு தரேன், அத பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உறுதிமொழியும் தராதீங்க. உங்களுடைய மனைவிக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கை, கால் மறுத்து போறது, ஆ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட வீண் விவாதம் செய்யறது தவிர்த்துடுங்க. புரியுதுங்களா? அடுத்ததா இவருடைய வக்ர பயிற்சியின் காலகட்டத்துல நீங்க ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறப்போ கொஞ்சம் சூதானமா நடந்துக்கோங்க. மேலும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலகட்டத்துல திடீர் திருப்பம் உண்டாகும். சொத்து வாங்குறது, விக்கிறதுல இருந்து வந்து தடைகள் நீங்கும். திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதன் காரணமா வீடே களை கட்டுங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல்கள் வருங்க. மேலும் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கீங்களா? துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல நிறுவனத்துல வேலைக்கு சேருவீங்க. நல்ல நிறுவனத்துல இருந்தும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருங்க. அடுத்ததா பணப்புழக்கம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுங்க. நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வகையில நன்மை உண்டாகும். புதுசா வீடு கட்டி குடி புகுவீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருங்க. இருந்தாலும் உங்களுக்கே தெரியாம வீண் சந்தேகங்கள், இனம் தெரியாத கவலைகள், மறைமுக எதிர்ப்புகள், வீண் பழி சொல்கள்லாம் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? நிதானமா இருந்தீங்கன்னா மட்டும் போதும். ஒரு விஷயத்த வந்துட்டு 1க்கு 10 முறை வந்து யோசிக்கணும். ஓ! அவங்க சொல்றது கரெக்ட்டா? தப்பா? நம்ம செய்யறது சரியா? தப்பா? இந்த மாதிரி ஏன், எதுக்குன்னு கேள்விய தாண்டி சரியா? தப்பான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க துலாம் ராசிக்கு எந்த ஒரு தொல்லையும் வராதுங்க. அடுத்தது இல்லத்தரசிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்குங்க. கணவரும் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வாரு. மாமனார், மாமியார் இவங்கெல்லாம் உங்கள பத்தி பேசி பெருமைப்படுவாங்க.
அதுவே அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க வேலை சுமை, மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் தருங்க. கனவு தொல்லை, தூக்கமின்மை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி எந்த ஒரு விஷயம் நாட்டம் இல்லாமல் இருந்த உங்களுடைய படிப்பு விஷயம் வந்து, அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர் கல்வியில இனி ஆர்வம் அதிகரிக்குங்க. நீங்க எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல வேலையும் கிடைக்க போகுது. வியாபாரிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வரவு செலவு உயர போகுது. பழைய சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. அடிக்கடி லீவு எடுத்துக்கிட்டு இருந்த உங்களுடைய பணியாட்கள் எல்லாமே இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒழுங்கா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செய்ய போறாங்க. ஆ முக்கியமா உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொண்டு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேவை செய்ய போறீங்க. இதன் காரணமா வியாபாரம் பெருகும், லாபமும் பெருகுங்க. அதுவே கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா நடந்துப்பாங்க. விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, விற்பனையை அதிகப்படுத்திக்கலாங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, கடல்வாழ் உயிரினங்களாலேயும் ஆதாயம் உண்டுங்க. ஏஜென்சி நடத்துறவங்க, புரோக்கரேஜ் பண்றவங்க, கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டக்கூடிய துலாம் ராசிக்கு லாபகரமான காலகட்டங்க. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமா பாராட்டுகளை பெற போறீங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. நீங்க கேட்ட இடத்துக்கே இடமாற்றம் உண்டு. சம்பள உயர்வு இருக்குங்க. அதுவே கணினி துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒப்பந்த அடிப்படையில பணிகள் கிடைக்குங்க. ஆகமத்துல இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களை வந்து குழப்பங்கள்ல இருந்து, உங்களுடைய தடுமாற்றங்கள்ல இருந்து காப்பாத்தி ஒரு நல்ல ஒரு மன அமைதியோட வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு யோகமான காலகட்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. இது பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு. நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒரு 3 விஷயங்கள் இருக்குங்க. அப்பா வழி உறவுக்காரங்க கிட்ட கொஞ்சம் சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ணன் தம்பி உறவுல சிக்கல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால அண்ணன் தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க கவனமா யோசிச்சு பேசுங்க. என்ன பேசுறோம் அப்படிங்கிறது சரிங்களா? அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மேலும் பொருளாதார ரீதியா பாக்குறப்போ இத்தனை நாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் நீங்கும். அடுத்த 18 மாசத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து புதிய உச்சத்திற்கு மாறப்போகுதுங்க. நீங்க சாதனைகளை குவிக்க போறீங்க. வியாபாரம், தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்த குழந்தைகளுக்கு வரன் தேடுறீங்க அப்படின்னாக்கா ஜாக்கிரதையா இருக்கணுங்க. சனி பகவான் சரியா இருந்தா சரி, நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், நல்லதே நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப சரியான அமைப்புல இருக்காரு. இதனால நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. புரியுதுங்களா? மேலும் கடந்த 10 வருஷமா ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா? அந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாம போகுது. வேலையிலயும் சரி, வீட்லயும் சரி, சொந்த பந்தத்துக்கிட்டும் சரி, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே மாறப்போகுதுங்க. அதாவது சூரியன் கண்ட பனித்துளி போல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போக போகுது. திருமண வாழ்வுல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஆக மொத்தத்துல 100% இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி துலாம் ராசிக்கு 98% சாதகமான அமைப்பில் தான் அமர்ந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய 2% இவரை வழிபாடு செய்வதன் காரணமா தீர்த்துக்கலாம். யாரு? ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு. புரிஞ்சுதுங்களா?